நிச்சயமாக அல்கை மரியாளின் விண்ணேற்பு விழா, இந்திய நாட்டின் சுதந்திரத்தின விழா. புனித அந்தோணியாரின் பிறப்பு விழா ஆகிய 3 சிறப்புகளையும் இணைத்து திருப்பலி விழச்சியில் பாடக்கூடிய வகையில் ஒரு புதிய பாடல் வரிகள். முப்பெரும் விழா மகிழ்வோம் பாருவோம். Every year we celebrate Independence Day on 15th August. காட்டும் அன்னை, இறைவன் சித்தம் ஏற்ற அன்னை, இறைமகன் இயேசுவின் அன்பு ஆமை என்ற மது வார்த்தை நான் அருளகில் மலர்ந்ததம்மா. எங்கள் குடும்பம் காத்திடவே அன்னை மரியே வேண்டும் அம்மா. சரணம் இந்திய சுதந்திரம் வந்தது இன்று சுதந்திர நாள். வானில் பறக்கும் தேசிய கொடி தியாகம் செய்த வீரர்களை ஒன்றியோடு நினைப்போம் இன்று. ஒற்றுமை என்றும் எங்கள் பாலம், அன்பே நாட்டின் அழகாகும். சாதி மாதம் கடந்து நாமும் சகோதரராய் வாழ்ந்திடுவோம். சரணம் புனித அந்தோணியாரே புனிதரே. அன்பின் வழியில் நடந்தவரே, இயேசுவின் வார்த்தை அறிவித்தவரே, ஏழைகளின் நம்பரே. தொலைதோறும் குடும்பத்தில் துணை நிற்பவரே, எங்கள் வேண்டுதல் ஏற்றருளி இறைவன் பாதை நடத்திடுமே. இன்று நமது பாதுகாப்பையும் நமது நாட்டின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு நம் நாட்டின் எல்லையில் பாதுகாக்கும் ராணுவ வீரர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுவோம். சுதந்திரம் என்பது அந்நிய நிலையிலிருந்து விடுதலை பெற்றது மட்டுமல்ல, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றுடன் எல்லோரும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழ நமக்கு வாய்ப்பளிக்கிறது. நாடு நமக்கு என்ன செய்தது என்று பார்ப்பதை விட நாம் இந்த நாட்டுக்காக என்ன செய்தோம் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேசப்பற்று என்பது தேசிய கொடியை ஏற்றுவதிலும் தேசிய கீதம் பாடுவதிலும் மட்டுமல்ல, நாம் வாழும் வாழ்க்கையிலும் தேசப்பற்றுடன் வாழ்ந்து காட்ட வேண்டும். இன்று நாம் அனைவரிடையே மொழியாலும் மதத்தாலும் இனத்தாலும் கலாச்சாரத்தாலும் பண்பாட்டாலும் பல்வேறு நிலைகளில் வேறுபட்டிருந்தாலும் நாம் அனைவரும் ஒரே கொடியின் கீழ் நாம் இந்தியர் என்ற உணர்வோடு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழியை எடுப்போம். நாம் அனைவரும் சட்டத்தை மதிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், பொது சொத்துக்களை பாதுகாப்போம், தீவிரவாதத்தையும் மற்றும் போராட்டங்களையும் அடியோடு
வேறறுப்போம். சிறப்புகளையும் இணைத்து திருப்பதி நம்மை ஆளும் நம் நாட்டு தலைவர்கள் மக்களுக்காக உண்மையாக உழைக்க இந்த நேரத்தில் கொண்டாடுவோம். புதிய பாடல் நமது தேசிய கொடி என்றும் உயர்வாக பறக்கட்டும். நமது இந்தியா ஒற்றுமையிலும் அமைதியிலும் முன்னேறட்டும். நாம் அனைவரும் உண்மையான இந்தியர்களாக வாழ்ந்து நம் நாட்டை உயர்த்துவோம். நாம் பெற்றெடுத்த இந்த சுதந்திரத்தை பேணி காப்போம் என்று கூறி இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் சுதந்திர வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். வாழ்வின் பாதை காட்டும் அன்னை, இறைவன் சித்தம் ஏற்ற அன்னை, இறைமகன் இயேசுவின் அன்பு ஆமை என்ற உமது வார்த்தையினால் அருளகில் மலர்ந்ததம்மா எங்கள் மீண்டுமாக தன்னுடைய விழா வாழ்த்துக்களையும் சுதந்திர வாழ்த்துக்களையும் அனைத்து அழைத்தவர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வந்தது இன்று சுதந்திர நாள், வானில் பறக்கும் தேசிய கொடி, தியாகம் செய்த வீரர்களை ஒன்றியோடு நினைப்போம் இன்று. ஒற்றுமை என்றும் எங்கள் பாலம், அன்பே நாட்டின் அழகாகும். சாதி மாதம் கடந்து நாமும் சகோதரராய் வாழ்ந்திடுவோம். சரணம் புனித அந்தோணியாரே புனிதரே, அன்பின் வழியில் நடந்தவரே, இயேசுவின் வார்த்தை அறிவித்தவரே, ஏழைகளின் நம்பரே, தொலைதோறுக்கு வழிகாட்டும் துன்பத்தில் துணை நிற்பவரே, எங்கள் வேண்டுதல் ஏற்றருளி இறைவன் பாதை நடத்திடுமே. சரணம் ஆசீர்வாதம் இந்திய நாட்டில் பொழியட்டுமே.